விமென்ஸ் டே. கல்யாணத்துக்கு முன்னாடி சட்டங்களை கற்றுக்கோங்க எல்லாரும். எங்களை மாதிரி கஷ்டப்படாதீங்க, மாட்டிக்காதீங்க. உசார் ஐயா உசாரு. சர்வதேச ஆண்கள் தினம் நவம்பர் 19ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதையொட்டி சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் தனியார் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஆண்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். வணக்கம், நாங்கள் சேவ் இண்டியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் NGO சார்பாக இங்கே கூடியிருக்கிறோம். இன்றைக்கி ஆண்கள் தினம் நவம்பர் 19ங்கிறது போது நாங்கள் அந்த சார்பாக நாங்கள் இன்றைக்கி கொண்டாடுறோம். நிறைய பேருக்கு வந்துட்டு நவம்பர் 19 ஆண்கள் தினம்னு ஒன்று இருக்குன்றதே தெரியாது. ஆனால் பெண்கள் தினம் என்னைக்குன்னு கேட்டாங்கன்னா மார்ச் 8 அப்படின்னு படக்குன்னு சொல்லிடுவாங்க. கூகுளில் கூட வந்துட்டு எல்லோரும் கங்க்ராட்ஸ்னுவாங்க. ஆனால் ஆண்கள் தினம் அன்னைக்கு வந்துட்டு எங்கே பார்த்தாலும் சைலண்ட்டாக தான் இருக்கும். அதனால் ஓகே, ஆண்கள் தினத்தை வந்துட்டு மேலும் பரப்புறதுக்கும் ஆண்களுக்கும் வந்துட்டு ஓகே இவங்களும் இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் த சொசைட்டி அப்படின்னு காட்டுறதுக்காகவும் ஆண்கள் தின கொண்டாட்டமாக இங்கே நாங்கள் வந்துட்டு கூடியிருக்கிறோம். நவம்பர் 19ன்றது வந்துட்டு ஆண்கள் தினம். இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், கட்டாயமாக தெரியணும். எனக்கு ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு ஆண் அந்த ஃபேமிலிக்கு தூணாக நிற்கிறாரு. லைக் எல்லா பசங்களை படிக்க வைக்கிறதுல இருந்து தான் ஒய்ஃபை வந்துட்டு காப்பாற்றுறது வரைக்கும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது வரைக்கும் இதெல்லாம் ஒரு ஆணோட கடமை. அதை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து நாங்கள் ஆண்கள் தினம் அப்படின்ற கொண்டாடுறதுக்கு இது ஒரு மெயின் ரீசன். நாங்கள் சேவ் இண்டியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷனுங்கிறது வந்துட்டு நிறைய ஆண்களுக்கு லீகல் உதவியும் பண்ணியிருக்கோம், சைக்காலஜிக்கல் உதவியும் பண்ணியிருக்கோம். எனக்கு சட்டங்கள் வந்துட்டு இட் இஸ் பியூர்லி பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது, ஆண்களுக்கு எதுவும் கிடையாது. அவங்க நிறைய பேர் சூசைட் அளவுக்கு போனவங்களை கூட காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம் பிகாஸ் ஆஃப் சேவ் இண்டியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் NGO. அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம சட்டம் இங்கே கிடையாது. ஆனால் வந்துட்டு ஆண்களுக்கும் வந்துட்டு they are also humans. அவங்களையும் நீங்கள் வந்துட்டு மதித்து அவங்களுக்கும் வந்துட்டு சட்டத்தில் வந்துட்டு சம உரிமை கொடுக்கணும். ஆண்கள் வழக்கமாக வந்துட்டு இந்த பொய்யான இந்த வரதட்சணை கொடுமை கேஸு அதெல்லாம் இப்போ நிறைய சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு, ஹைகோர்ட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த 498A இந்த வரதட்சணை தடுப்பு சட்டம்ன்றது வந்துட்டு இட் இஸ் பீயிங் ஹெவிலி மிஸ்யூஸ்டு. அப்படின்னா வந்துட்டு அதை ரொம்ப பேர் வந்துட்டு தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்காக வந்துட்டு லைக் யாரும் அதில் இருந்து லைக் செட்டில்மெண்ட்டு அந்த மாதிரி வந்துட்டு காசை பிடுங்கிறதுக்கு, கையை முறுக்கி அவங்ககிட்ட காசு பணம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொய்யா இந்த சட்டங்களை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இது தடுக்காமலே போயிட்டுருக்கு. இங்கே வரவங்க வந்து மோஸ்ட்லி வந்து இந்த அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகள்னால தான் வராங்க. இப்போது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு எடுத்து பார்த்தோன்னா அதான் சொன்னேன் நான், NCRB நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பியூரோ அவங்களே வந்து சொல்கிறாங்க ஆண்களினுடைய தற்கொலை விகிதங்கள் வருஷம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இது வந்து அதாவது இதை இக்னோர் பண்ணிகிட்டே போகிறாங்க. இப்போ நான் இங்கே சொல்லலை அப்படின்னா இப்படி ஒன்று நடக்கிறது தெரியாமல் போயிடும். எல்லாருமே சங்கூஜப்பட்டுக்கிட்டு என் பையன் இதனால தான் இறந்துட்டான் அப்படின்னு வெளியில் சொல்கிறதுக்கு நிறையா குடும்பங்கள் இன்னமும் வந்து கூச்சப்பட்டுட்ருக்காங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு சில வந்து மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போய் மென்ஸ் ரைட் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி தொலைவும் போது ஃபஸ்ட்டு, அதாவது இது சென்னையில் இன்றைக்கி நம்ம இந்த கொண்டாடுறோம் இந்த விஷயத்தை, இது வந்து மற்ற மாநிலங்களில் இந்தியா முழுக்க இருக்குது. உலகத்தில் பல நாடுகளில் வந்து இந்த சேவ் இண்டியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் இருக்குது. டாப் மென்ஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கும் போது இதை அணுகுறாங்க எல்லாருமே.